ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்மலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சொதி குழம்பு தான். இது வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று வச்சு பண்ணுவாங்க. சிலர் வந்து வெண்டைக்காய் வச்சு பண்ணுவாங்க, சிலர் வந்து இறால் வச்சு பண்ணுவாங்க, சிலர் மொச்சப்பயிர் வச்சு பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நான் தட்டாம்பயிர் வச்சு பண்ணியிருக்கேன். உண்மையாக சொல்லப்போனால் வேறு லெவலாக இருக்குங்க. இது வந்து களி, அதே மாதிரி தோசை, ஒயிட் ரைஸு, கூலுக்கெலாம் வந்து இந்த பயிர் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸில் தான் போட்டு மில்கிக்கு நான் கொடுத்து விட்ருக்கேன். அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதுக்கு ஒரு குக்கரில் நான் வந்து 150 கிராம் தட்டாம்பயிர் எடுத்திருக்கேன். தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதை வந்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றக்கூடாது. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாசனையோடு சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பயிர் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இதையும் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கோலி குண்டு சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு புளியை வந்து ஃபில்டர் பண்ணி கரைச்சிக்கோங்க, போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 3/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் லைட்டாக இது ஒரு கொதி வரணும். குக்கர்லேயே வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 சில்லு தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் பேஸ்ட்டாக எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பயிர் வந்து ரொம்ப குழையக்கூடாது. இதுக்கு லைட்டாக கொஞ்சம் முழுசாக தெரியணும். அப்போ தான் இது வந்து பயிரோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். 4 விசில் விட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வெந்தய பவுட்ரு போட போகிறோம். வெந்தய பவுட்ரு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாமல் இந்த வெந்தய பவுட்ரு போட்டு இப்போ நல்லா தாளித்ததுக்கப்புறம் அந்த குழம்பு தலையில் எடுத்து கொட்டி சாப்பிட்டா அப்பா அமிர்தமாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது வந்து களிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். களி ஒரு நாள் செஞ்சு நான் காட்டுறேன், இந்த குழம்பு வச்சு காட்டுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.